டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னட சேனல். லாஸ்ட் வீடியோ வந்து காரைக்குடிக்கு போகிறத பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது இந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து 8:20க்கு கிளம்புனாலும் ஆல்மோஸ்ட் நான் காரைக்குடி ஜங்ஷனை ரீச் பண்ணுறதுக்கு 11:30 ஆகிடுச்சி. அதுக்கடையில் நம்ம ஃபேமிலிஸு எல்லாம் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க செம்ம ஜாலியாக இருந்துக்கிட்டுச்சு, நம்மளும் ஜாலியாக இருந்துக்கிட்டு இடையிலையே அப்பப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ராவல் வந்து செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காரைக்குடி ஜங்ஷனை ரீச் பண்ணியாச்சு. அப்பா, திருவாரூரில் கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு. இங்கே வந்தோடனே அந்த வெயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா வெயில் வேறு மாதிரி இருக்குது. 11:30க்கு காரைக்குடி ஜங்ஷன் வந்தாச்சு. இங்கேருந்து இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் கேப் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் நியர்பை போகலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேப்பு வந்து இங்கேயே இருக்குது, நியர்பை என்ன அப்படின்ட்டு. பசங்கள்ட்டெல்லாம் இங்கேருந்து வேறு ஒரு லொக்கேஷன் போகலான்ட்டு சொல்லியாச்சு. அந்த பசங்கள்லாம் அந்த எதிர்பார்ப்புலேயே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு, ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை. இந்த ட்ராவல்கிட்ட வந்து 50% முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நியர்பை ஏதாச்சும் போகலான்னு சொல்லியிருந்தேன். விசாரிச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே 24 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட இந்த அப் அண்ட் டவுன் வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலினா ஒரு 4-5 ஆட்டோவை போயிட்டு வர முடியாது. அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் போக முடியாது. அதுமாதிரி கானாடு காத்தான், திருநெல்வேலி, ஆத்தங்குடி பேலஸ் நிறையா இருந்தாலும் உள்ளே இருக்க அலவுடு இல்லை அப்படின்னால அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி போகணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டவுட்டாக இருந்ததுனால அதை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஷன்லேயே நம்ம வந்து லஞ்சை முடிச்சுட்டு வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். ஜங்ஷனோட வெளியிலேருந்து அவ்வளோ ஆட்டோக்கள் இருக்குது. நம்ம சொன்ன லொக்கேஷனுக்கு அப் அண்ட் டவுனே 1500 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. டிக்கெட்டை எடுத்துவிட்டு இப்போ ட்ரெயினுக்கு போயிட்டுருக்கோம். ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்குது. 4 o'clock இங்கேருந்து ட்ரெயின் கிளம்பி போனால் 7:30க்கெலாம் நம்ம திருவாரூருக்கு போயிடலாம். ஒன் டே செம்ம சூப்பரான ட்ரிப்பு, ரொம்ப எக்கனாமிக்கலாகும். இந்த ட்ரிப்பு வந்து இவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ட்ரெயினு பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. இதோட நம்மளோட ட்ராவல் இங்கேருந்து தொடங்குது திருவாரூரை நோக்கி. 5 ஃபேமிலி அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஒரு டிஷ்ஷும் வேறு மாதிரி வேறு டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு பிக்னிக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அழகாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே சாப்பிட்டுட்டு அந்த டஸ்ட்பினில் வந்து ஒரு கார்பேஜ் பேக்கில் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக தூக்கி வச்சுவிட்டு நம்மளோட பயணத்தை வந்து ஊருக்கு வரத்துக்கு கண்டினியூ பண்ணுறோம். திருவாரூரில் ஏறினது தான் தெரிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா 3.5 hours போனதே தெரியல. சரசரண்டு திருவாரூரில் ஏறி உள்ளறக்க உட்காந்தோம். ட்ரெயின் மூவ் ஆகுனுச்சு. அடித்த அரட்டை உள்ளருக்கே விளாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஸ்டேஷன் வந்துருச்சு. டயத்தை பார்க்குறீங்கன்னா மணி 11:30. நாங்கள் பொதுவாகவே எங்கேயாச்சும் பிக்னிக் போனோம்னா நாங்கள் இருக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு நம்ம கொண்டு போன அந்த ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேஸ்டேஜை வந்து அங்கங்கே தூக்கி போடாமல் நம்ம கொண்டு போன கார்பேஜ் பேக்கில் வந்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் வச்சுட்டு போவோம். நீங்களும் பிக்னிக் பண்ணால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஒன் டே ட்ரிப்பு ஜாலியாக போயிட்டு வரணும், அலட்டிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் எக்கனாமிக்கலாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. சில பேர் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் திருவாரூருக்கு வந்து ஒரு 8 o'clock ஷார்ப்பாக வந்துட்டிங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார்க்க வந்துடலாம். 8:20க்கு இந்த காரைக்குடி பேசஞ்சர் எடுக்கிறாங்க. இது ஆக்சுவலி காட்பாடியிலேருந்து விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர் வழியாக வந்து அங்கேருந்து காரைக்குடிக்கு வருது. நீங்கள் அதில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்து அந்த டிக்கெட் ஃபேர் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். வந்து இறங்கி விட்டு இங்கேயே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் ஊருக்கு வந்துடலாம். பர் ஹெட்டு காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 150 இல்லாட்டி 200 தாண்டவே தாண்டாது. ஐ மீன் நீங்கள் வந்து எல்லாமே வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதேமாதிரி மற்ற எக்ஸ்பிரஸில் வர மாதிரி இந்த பேசஞ்சரில் வந்து நிறையா வந்து வந்து விற்பாங்க. டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி, வடை, சுண்டல்லாம் விற்பாங்க. அந்த மாதிரிலாம் விற்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பேசஞ்சர் அப்படிங்கிறதுனால அதே மெயினில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்நாக்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக கன்வீனியண்ட்டாக போய்டும். சஃபிஷியண்டாக வாட்டர்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. கிளம்பி போய்க்க வேண்டியதுதான்.
இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆக போகுது. காரைக்குடி டு திருவாரூர் போகிற ட்ரெயினில் ஏறி உக்காந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிடும். 200 ரூபாயில் ஒரு அழகான பிக்னிக் எப்படி அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் விவரமாக ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் எது உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் 4 o'clock கிளம்பி அழகாக தேவைப்பட்ட இடத்துல உக்காந்துக்கிட்டு ட்ரெயின் அதேமாதிரி இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. என்ன காரைக்குடிலே ட்ரெயின் கிளம்புறதுனால செம்ம சூப்பரான என்ஜாய்மெண்ட்டில் கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம். நம்ம கூட வந்த ஃபேமிலி வந்து அவ்வளோ சூப்பராக அவங்களும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்க ஒரு கேங்கு, பசங்க ஒரு கேங்கு, நாங்கள் ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராவல் வந்து நான் ஸ்டாப்பாக போகணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சுச்சுவேஷன் எப்படி அமைதுன்னு தெரியலை. ஆனால் பசங்க வந்து இப்படி ஒரு பிக்னிக்கு நாங்கள் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொன்னது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பசங்களை அழைச்சிட்டு போங்க, ரொம்ப சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. டைம் வந்து 6 o'clock ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ முத்துப்பேட்டைலாம் தாண்டியாச்சு. ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப வெட்டு. ட்ரெயின் ஆங்காங்கே சிக்னலுக்காக நின்று வந்திருந்தாலும் சொன்ன நேரத்தில் 7:30க்கு திருவாரூர் அது வந்து ரீச் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் அருமையான ஒரு ட்ராவலு சூப்பராக ஃபேமிலியோட முடிஞ்சிருச்சு. பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோவில் இந்த பயணங்கள் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.